மாப்ள போட்டாங்க. என்னமா அது? இப்படி ஊத்துறது, இப்படி ஊத்தணும். பாத்துக்கிட்டீங்களா? ட்ரிங்க் எப்படி சாப்பிடணும் தெரியுமா? கொஞ்சம் கிளாஸ்ல ட்ரிங்க் ஊத்திக்கணும், அப்புறம் ஃபுல்லா தண்ணி ஊத்தி சாப்பிடணும். இதுக்கு முன்னால நீ ட்ரிங்க் சாப்பிட்டு பழகிருக்கியா? குடிச்சுதான் எங்க பரம்பரையே அழிஞ்சது. இப்படி குடிச்சா பரம்பரை அழியாது, ஒளிஞ்சு போயிரும். மாப்ள, இனிமே இந்த ஓல்டு மங்க பாத்துக்கல நான் கூப்பிடாதப்பா. சரி மாமா. நீங்க வேற, இதெல்லாம் ஃபாரின் சரக்குங்க. ஐயோ, நான் சரக்க சொல்லலீங்க. சரக்கு ஏத்திட்டு வந்து லாரி ஒண்ணு உட்கார்ந்துருக்கீங்க. வைடா கீழ. நாயை கொண்டா. ஐயோ, அதையும் என்ன பிடிங்கிருந்தீங்க? யோ, பின்ன இந்த நாய் கடிச்ச எலும்பு எக்ஸிபிஷன்ல வைக்க போறேன். அது இல்லன்னு, அவர் தண்ணி அடிச்சுட்டா ஒண்ணு எலும்ப கடிப்பாரு, இல்ல பக்கத்துல இருக்கிற ஆளை கடிப்பாரு. ஐயோ அம்மா, வாழைப்பழம் எனக்கு தெரியாதா? வாயில வைக்கணுமா? நீயே வச்சுக்கடா. சரியான லொல்லு இல்ல மாமா. ரொம்ப லொல்லு பண்றாப்பா. பேசாம வாயில போட்டுரு மாமா, இல்லன்னா கடிச்சிட்டு போறாரு. ஐயோ, இவர் கடிச்சா மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாது. அப்படியா? வாய திறடா. தின்றா தின்னு. என்ன சிகரெட்? அதை நான் தான் வாயில வைக்கணுமா? டேய், நீ ரொம்ப ஓவரா போறடா. மாப்ள, ரொம்ப சிலும்புறா. அந்த ஏர்போர்ட் தலையை நீ கவனிச்சுக்க, இந்த பண்ணிய நான் கவனிச்சுக்கிறேன். போடா. ஹலோ. டேய், என்ன ஹலோ? சார்னு மரியாதை கூப்பிடுறா. ஓகே. ஆமா, எனக்கு மொட்டை அடிக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்களாமே? எஸ். இது பாருங்க, இது ஏன் தலை என் முடி. என்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டாம். நீ என்ன பெரிய கரெக்டா உங்ககிட்ட பர்மிஷன் கேக்குறதுக்கு? நோ நோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ இந்த ப்ரோகிராம் கேன்சல் பண்ணுங்க. நோ நோ, அந்த ப்ரோகிராம் மட்டும் கேன்சல் பண்ணவே முடியாது. இந்த வீட்டுக்கு அத்தனை பேர் ஏத்தாலும் சரி, உனக்கு மொட்டை அடிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். மொட்டை அடிச்சே தீர்வோம். ராஜா, மொட்டை அடிச்சா நீ எப்படி இருப்ப தெரியுமா? இந்த ஒனிடா டிவி விளம்பரத்துல வர்ற குட்டிச்சாத்தா மாதிரியே இருப்படா. मैं तुमसे प्यार करता हूं, నిన్నే ప్రేమ మాడుతాను, నిన్నే నేను ప్రేమిస్తాను, నిన్నే నేను சிநேகிக்காను. ஐ லவ் யூ. ஏய், எப்படி டீச்சிங்? ஆல் லாங்குவேஜ்ல உனக்கு நான் ஐ லவ் யூ சொல்லி கொடுத்துருக்கேன். இத ஒன்னால அவகிட்ட சொல்ல முடியலன்னு வையே, ஊமஞ்சி ஆடையிலையாவது அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு வா. இன்னைக்கு நம்ம ஊருக்கு புறப்படணும். ஆமா, அவகிட்ட சலங்க கட்டிட்டு ஆட்டுமா? ஏய், அவளுக்கு சலங்கை எல்லாம் பத்தாதுடா. சும்மா கரகத்தை எடுத்துட்டு கரகம் முடிச்ச மாதிரி ஆடணும்டா. ஓகே. ஏய், காதல் பண்ண போறவனுக்கு கையில எதுக்கு கோலா? சரி, நீங்க வச்சுக்கங்க. யூ என்ஜாய். ஒரு 10 மாட்டை அனுப்பி வை. மாடு கிடைக்கலன்னா 10 பாம்பு அனுப்பி வை. இது ஷீலுக்குட்டிக்கு, இது உனக்கு. யார் அஞ்சலி இது? வந்து சொல்றேன். என்னடா கேட்டது பதில் சொல்லாம பாஞ்சு ஓடுறா? யார் அவன்? மில்லு வாட்ச்மேன் மாதிரி இவ்வளவு ஹைட்டா இருக்கான். சரி சரி, எல்லாரும் வாங்க வாங்க. ஹாய் அஞ்சலி. நீ 2 நாளா பளிங்கு கல்ல கட்டின தாஜ்மஹால் உடைஞ்சு ஜல்லிக்கல்ல மாறி போச்சுடா. லாஸ்ட் வீக் நான் தாஜ்மஹால் போயிருந்தேன். ஓ, தாஜ்மஹால் போனையா இல்ல காலண்டர்ல பாத்தியா? அடிச்சு விடுறா. அந்த காதல் சின்னத்துக்கு முன்னாடி நான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ வாங்கினதுதான் இந்த பேனா. இதான் தாஜ்மஹால்ல வாங்கின பேனாவா? இந்த பேனாவால நான் முதல்ல எழுதினது என்ன தெரியுமா? அஞ்சலின்னு உன் பேரை தான். இந்தா. வாவ், வெரி நைஸ். Thank you. செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வழக்கம் போல இருக்கட்டும். ஏதாவது டவுட் இருந்தா இங்க வாங்க. இது என் வருங்கால மாமியார் வீடு. பாப்ல, மாமியார் வீடுன்னு கன்ஃபார்ம் பண்றான். வா போய் பாப்போம். முஸ்தபா, அக்கா, வா ஜீவா. அங்க பாரு, நீ ஒரு சின்ன பையனை தோல்டு தூக்கிட்டு வந்த, அவன் யானமா இருக்கிற பையனையே தோல்டு தூக்கிட்டு வர்றான். அக்கா, இது உங்களுக்கும் மச்சானுக்கும். அந்த ஒட்டக சிவங்க பாடுறா, பொட்டி பொட்டியா வாங்கிட்டு வந்து இறக்குறான்டா. ஆண்டி, இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். டேய், டிரான்ஸ்ஃபார்ம்லயே கை வச்சிட்டான்டா. பியூட்டிஃபுல். Thank you ஜீவா. சும்மா சலங்க கட்டிட்டு ஆடுறான்டா அவன். இவர் யார் தெரியுமா? இவர் பெரிய அண்ணியோட தம்பி ஜீவா. இவர் சின்ன அண்ணியோட தம்பி விஜய். Glad to meet you. ஹாய். ஹலோ. என்னோட தம்பி ஐபிஎஸ் முடிச்சிட்டு நம்ம ஏரியாவுக்கு டிஎஸ்பியே வந்திருக்கான். அடுத்த மாசம் ஐஏஎஸ் எக்ஸாம் கூட எழுத போறான். ஐ சி. ஐ அப் தி சி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் நிறைய படிச்சிருக்கேன் சார். செல்லுலாரு, பேஜரு, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். கையை கிழிச்சிட்டேடா. ஓகே ஜீவா, நம்ம போலாம். அஞ்சலி, அந்த பூ கட்டினது அப்படியே விட்டுட்டியே. அது கிடைக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். கம் ஆன். ஹலோ, கம் திஸ் சைட். வாட் இஸ் யுவர் ஹைட்? 6'4". Your weight? 105. You can go. டேய் கண்ணா, இந்த வீட்ல காதல் நமக்கு வேணாம்டா. கைய புடிச்சு அமுக்குறா, மூச்சே நின்னு போச்சுடா. டேய்,
வேற எந்த தெருவிலையாவது போய் காதல் பண்ணிக்கலாம்டா. நம்ம ஓடினா கூட எட்டி புடிச்சு அடிச்சு போடுவான்டா. வாங்க வாங்க வாங்க. டேய் அந்த அகதிகளை ஸ்டாப் பண்ணு. பில்லு ஆ. ஆ. எப்படி இன்னும் பல ஐட்டங்கள் வச்சிருக்காரு நம்ம மாப்பிள. அவங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. சரி எங்க போற? உள்ள டிஎஸ் மாப்பிள வந்திருக்காரு. ஆ, நீ என்ன ஐஜி மாமனாரா? அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு அதிசயமான பொண்ணை பெத்து வச்சிருக்காயா அவன். கல்யாணம் ஆகாம எவனாவது ஊருக்குள்ள வந்தா அவன் தலையில கட்டி வச்சுன்னு அலையறாயா. யோ போயா. சரி பொண்ணாவது அனுப்புங்களேன். சரி பொண்ணை நான் சொல்ற இடத்துக்கு போக சொல்லு. ஆட்டு சந்தை மாட்டு சந்தை கோயில் திருவிழாக்கெல்லாம் கூட்டிட்டு போ. அங்க நிறைய ஜனங்க வருவாங்க. செட் ஆகும் தள்ளி விட்டுரு. செட் ஆகலன்னா வர்ற வழியில கிணறு இருக்கு அதுல தள்ளி விட்டுரு. சரி வாமா நாளைக்கு பாத்துக்குருவான். போயா. ஆமா நான் பார்த்ததுல இருந்து சந்தனத்தோட சுத்துறாரு. இவர் என்ன பெரிய பக்திமானா? பக்திமானாவது நாய் சட்டை வாங்க காசு இல்லாம அலையுது. ஓ. காலையில கொல்லப்புறத்துக்கு போய் சாணியில பிறண்டு வந்து விஜயதா இந்தாங்க சாப்பிடுங்க. அஞ்சலி அப்புறமா குடுக்கறேன்னு சொன்னா ஆனா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டா. அதனாலதான் இங்க எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்க. வேண்டாம் நான் சாப்பிட்டேன். மாப்பிள லட்டத்தான் கோட்டை விட்ட ஜாங்கிரியும் கோட்டை விட்டுறாத. வாங்கி ஆடுறா. எடுத்துக்கங்க. இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். அதுக்கு தான் இந்த ஜாங்கிரி. ஏ மாப்பிள நீ இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு சின்ன டீலிங் இருக்கு வந்துடுறேன். 2 நாள் பழக்கத்துல என் பொண்ணு ஜாங்கிரி குடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. நான் பெத்த பொண்ணாச்சே. எனக்கு தானே பத்த. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீங்க 2 பேரும் பிளாக்கா இருக்கிறீங்க. உங்க பொண்ணு செக்கச்சவேன் இருக்கு. அது எப்படி? வந்து 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 சரி உடியா கர்மாந்திரம் எப்படியோ போறதுட்டு போட்டு சம்திங் ராங். அது இப்ப நமக்கு தேவையா? ஜாங்கிரி சாப்பிடற அளவுக்கு கொண்டு வந்து விட்ட மாத்தியா? ரொம்ப நன்றி பங்காளி. நன்றி வாயோட இருந்தா போதுமா? டப்பு பைசா துட்டு ஏய் பணம் இந்தாங்க. என்னையா அது? பேங்க்ல இருந்து இப்பதான் எடுத்து வரேன். இது பேங்க்ல எடுத்த மாதிரி தெரியல. பேங்க் முன்னால உட்கார்ந்து பிச்சை எடுத்து வந்து விடுறான் பாரு டூப். சரி கொண்டா. பங்காளி ஆ? இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். ஒரு சூட்கேஸ் நேரா தரேன். இதே மாதிரியா? ஆமா. அப்ப இப்ப இந்த பிச்சை ஆரம்பி. ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தா தான் சேர்க்க முடியும். பாய். பாய். என்னங்க நீங்க பாட்டுக்கு பொட்டி நிறைய பணம் கொடுக்கறேன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். நம்ம பொண்ணுட்ட சொல்லி இவனை கட் பண்ண சொல்லிடுறேன். ஊர்ல தான் தூங்குறான்னா வந்த இடத்துலயும் தூங்குறான் பாரு வழுக்க மண்டைய. 1 2 3 4. யோ போயாங்க. ஏன் தலையில முட்டைய உடைச்ச? சார் நல்லது நடந்தா மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிறாங்கல்ல, அது மாதிரி உங்க மண்டையில நான் முட்டை அடிக்கிறேன்னு வேண்டிட்டேன். அப்படியே நல்லா நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம வீட்ல கறி குழம்பு வச்சிருக்காங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு வளைச்சு நக்கிட்டு வாங்க. பேண்ட் லூஸ் பண்ணி. ஏய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் இவ்வளவு நாளும் உன் பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன். நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு. இவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்குள்ளார நான் உனக்கு தாலி கட்டுறேன். என்ன? சாரி மாமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏமா? இப்ப எனக்கு 8 வயசு, உங்களுக்கு 27 வயசு. இன்னும் 10 வருஷம் போனா அத்தை மாதிரி கும்முன்னு இருப்பேன். நீங்க தலைவன் ஆயிடுவீங்க. நீங்க வேற பொண்ணை பாத்துக்கோங்க. விஜய் நீ என் கூடவே வந்துற. ஏ மாமாவோட தான் வருவியா? இல்ல அவர் கழட்டி விட்டுறலான்னு பார்த்தேன். நீ வண்டி எடுப்பா, அவங்க மெதுவா வரட்டும். கலட்டி விடுறதுக்கு நான் என்ன கம்பார்ட்மெண்டா? இல்ல மாமா, அஞ்சலி என்ன கூப்பிட்டா. ஆனா நீ இல்லாம நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஆஹா, என் பாசமலர் பெற்றெடுத்த பத்தரை மாற்று தங்கமே, இன்டர்நேஷனலுக்கு நீ ஒருத்தம் போதும்டா. ஒரு பொண்ணு கண்ணை காட்டணும்னு கபால் என்ன கை விட்டியடா. போ மாமா, என்னோட லவ் செட்டப் ஆகி வர நேரத்துல இப்படி டிஸ்டர்ப் பண்ணி கெடுத்துட்டியே. என்னோட லவ் எங்கதான் போய் சொல்றது? கோயில்ல போய் சொல்லு. கார் போய் சேர 3 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் உன்னையே நினைச்சிட்டு இருப்பா. நீ போய் இறங்கன உடனே கபால்னு வந்து கட்டி பிடிச்சுக்குவா. கண்டிப்பா வருவாளா? கன்ஃபார்மா வருவா. ஏ பர்சனாலிட்டி, லோடிங், கீப் அப். கண்ணு காது குத்துக்கு வந்து சேருங்க. சரி சித்தப்பா. மாமா. ஹாய் அஞ்சலி. You are looking smart here. Thank you. ரூட் மாறி போறோம் மாமா. ஏய், அவன் கூட போறதுக்கு நீ ஏன்டா கிளாமர் ஏத்துற? கலச்சு விடுற மாமா. லாஸ்ட் வீக் நான் ராஜஸ்தான் போயிருந்தேன். இந்த பரதேசி டூட்டிக்கே போறதுல ஊர் ஊரா சுத்தராம போட்டுருப்பா. இந்த கீச்சைனை உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்த Oh, thank you. இது ஒரு பிச்சைக்கார குடும்பம் மாப்பிள, எது கொடுத்தாலும் வாங்கிக்குது. மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. ஓ, அடங்கொன்னியா லவ் சென்டிமெண்ட் ஆக்கும். ஜீவா, இந்த white and white உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. நான் வரட்டுமா? Bye. உலகம் சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கட்டும். ஓ, இந்த லூஸ் இங்கேயும் வந்துட்டான் போ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்குது. ஓ, இந்த ஊர்ல 2 பேர் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? எங்கயாவது பெயிண்ட் அடிக்கணுமா? நீங்க பெயிண்ட் அடிக்கணுமா? ஆமா. கொஞ்சம் திரும்புங்க. இடம் ஒண்ணும் நல்லா இல்லீங்களே. எங்களுக்கு இடம் நல்லா இருக்குதுங்க. மாமா கடுப்புல இருக்கிறது நான் தான். ஒரு தடவை மாப்பிள. இல்ல மாமா, நீ நிறைய தடவை பண்ணிட்ட. நான் ஒரு தடவை பண்றேன் மாமா.
சரி பண்ணிக்கடா. ஐயோ மாப்பிள்ள கரெக்டான இடத்துல பெயிண்ட் அடிச்சானா? மாமா மாமா இவன் ட்ரெஸ் மாதிரியே அந்த பல்லன் ட்ரெஸ்ஸையும் அழுக்காக்கணும். ஒரு ஐடியா சொல்லு மாமா. மாப்பிள்ள ரொம்ப ஃபீல் பண்றடா. ஆமா மாமா, அத்தை பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, ஏதாவது பண்ணு மாமா ப்ளீஸ். இந்த வழுக்கு பாறை முதல்ல பண்ணுவோமா? ம். இவனுக்கு என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு, புடுங்கடா. ரொம்ப நன்றி ஐயா. தர்மம் பண்ணுதாம்மா. தாயே, உங்க குழந்தை ஊட்டி இருக்கலாம் புண்ணியம் உண்டு. ரெண்டு கண்ணு போட்டுப்போமா. தாயே, தாயே தர்மம் பண்ணுவாமா. இந்தாப்பா ஆளுக்கு 10 பைசா எடுத்துங்க. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க தாயே. தர்மம் பண்ணுங்க சாமி. மாமா தெரு தெருவா கூட்டிட்டு சுத்துற. ஏய், அஞ்சலி தான் உனக்கு கல்யாணம் ஆகி போச்சுல, சுமாரான பொண்ணை பாரு. மாமா நான் அஞ்சலியை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். டேய், நீ என்ன ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சென் லவ் பண்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அவ கிடைக்கலன்னு வேற பொண்ணை பாரு. மாமா. ஏய், இந்த சகதியில் விழுந்த பண்ணி அருவாளோட உட்கார்ந்திருக்கு. கிராஸ் பண்ணா போட்டுருமுடா. அவர் அருவாளோட உட்கார்ந்துருந்தா என்ன, AK படிசனோட உட்கார்ந்துருந்தா என்ன, நமக்கு என்ன பயம்? வா போலாம். மாப்பிள்ள, என் நிலைமை புரியாம நீ பேசுற. அவங்க கிட்ட உன்னை ஒரு சுமாரான விலைக்கு நான் வித்துட்டேன்டா. இப்ப நான் கிராஸ் பண்ணா போட்டுருவான். வெட்ட மாட்டார் மாமா. உங்களை பார்த்தா அவருக்கு ஒரு பயம் இருக்கு. இதோ பார், நான் சொல்றேன். ஆமாண்டா, பயந்துட்டேன்டா. பங்காளி உங்க ஷூ கொஞ்சம் கலத்துறீங்களா? ஓ, இப்ப பழைய ஷூ வாங்கி விக்க இல்ல ஆரம்பிச்சியா? பங்காளி கலட்டுக்கு சொல்றேன். ஆ. உங்க காலடி மண்ணு தான் வேணும். எஜமா காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வச்சோம். எஜமா அவ சொல்லுக்குத்தான் நாங்க தினம் கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. பகவதி தாயே பராசக்தி. ஏய், ஸ்டாப் த மியூசிக். என்னடா ஆச்சு இவனுக்கு? கைகால் வரலீங்க. ஏன் வரல? யாரோ இவன் காலடி மண் எடுத்து செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க. 6 மாசத்துக்கு இப்படியே தான் கிடக்கணும். உங்க காலடி மண்ணு தான் வேணும். டேய் மாப்ள, அப்போ நாள்ல இருந்து நீயும் டேய் பயமுறுத்தடா. அந்த பண்ணி புடா போடா. டேய் மாமா குரங்கு மேல போயிடுச்சு. டேய் குரங்கு, என் காலடி மண்ணை குடுறா. கீழே இருக்க எடுத்துக்க. டேய், நீ கையில வச்சிருக்கிறது குடுறா. இதை தர மாட்டேன். டேய் மாப்ள, மரத்துல ஏறா. குடுறா குடுறா. ஏறுடா மாப்ள, ஏறா. டேய் நில்றா நில்றா. மாப்ள, இந்த கேடியை இப்படியே விட்டா பிடிக்க முடியாது. நீ அந்த பக்கமா வா, நான் இந்த பக்கமா வர்றேன். ஐயோ, டேய் மண்ணை குடுறா. நான் தர மண்ணை மாட்டேன். குடுறா. மண்ணை குடுறா. மண்ணை குடு. இதை தர்றேன். குடு குடுறா. இப்ப என்ன செய்வீங்க? டேய் கால்கடி பாம்பு. ஐயோ, இப்ப என்ன பண்ணுவ? என் காலடி மண்ணு